தெம்மம்பட்டிங்கிற கிராமத்துல நாகப்பன்னு ஒரு இளைஞர் இருந்தாரு. நாகப்பன் ரொம்ப நல்லவரு, ஒரு அப்பாவி. அவரு தான் அம்மா கூட சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாரு. ஏண்டா, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டியா? என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுமா, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. இன்னைக்கு நான் வேலைக்கெல்லாம் போகலாமா? இப்படி சொன்னா எப்பட்றா? இன்னைக்கு சம்பளம் குடுக்கற நாளு. எப்படியும் கொஞ்சம் பொறுமையோட எழுந்து போனேன்னு வெச்சுக்கோ, சாயங்காலத்துக்கு பணம் கைக்கு வருண்டா. வேலை செஞ்சாதான் பணம் தருவாங்களா, இல்லனா நமக்கு பணம் தரமாட்டாங்களா? தினமும் அந்த கல்ல உடைக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நம்ம வீட்ல என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்கு வேலை செய்யாம உட்காரத்துக்கு? எழுந்திரி, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ஏன்டா இந்த சோதனை? தினமும் காலையில போறதும் சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறதும், மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு திரும்பவும் தூங்குறது, தினமும் இதே வேலையா போச்சு. ஒரு 4 நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிடலான்னு இருக்கு. இன்னும் குளிக்கலையா? சீக்கிரம் ஆகட்டும், உனக்கு பழைய சோறு கட்டி வச்சிருக்க. இதோ வரமா. நான் வேலைக்கு போலானா என் முதலாளியை விட எங்க அம்மா தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன பண்றது, வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் நாகப்பன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போறாரு. வாங்கண்ணே, வாங்க நாகப்பண்ணே, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஒரு நாளாவது சரியான நேரத்துக்கு வேலைக்கு வரையாடா? போ, போய் ஒழுங்கா வேலையை ஆரம்பி போ. இந்த பாறை பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இத உடைக்கணுமா? இத உடைச்சி உடைச்சி சாயங்காலத்துக்குள்ள கையெல்லாம் வலிக்குது. இன்னும் இதே மாதிரி எத்தனை நாள் கடவுளே? என்னடா உனக்குள்ள நீயே முணுமுணுத்துட்டு இருக்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? தினமும் இந்த வேலையை செஞ்சு செஞ்சு கடுப்பா இருக்கு. இதை விட எங்கேயாவது வயல்ல வேலை செய்யறது நல்லது. இந்த வேலை செய்ய என்னால முடியல. நம்ம ஊர்ல எல்லாம் விளைச்சல் ஆகாது, நிலம் எல்லாம் தரிசு நிலமா மாறி போயிடுச்சு. நான் சின்ன வயசுல இருந்து இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல இந்த வேலையை விட்டோம்னா நமக்கு வேற எந்த வேலையுமே கிடைக்காது. என்னடா வெட்டி பேச்சு, முதல்ல வேலையை பாருங்க. பேசிட்டே இருந்தா வேலை யாரா செய்யறது? வீட்டுலதான் அம்மாவோட தொல்லை தாங்க முடியலன்னா இங்க இவன் ஒருத்தன். என்னடா நாகப்பா முணுமுணுங்கிற? ஒழுங்கா வேலை சரியா, இல்லனா 4 போடு போடட்டுமா? காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். இந்த பாறைய உடைச்சு உடைச்சு கையெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் கூட ஓய்வு இல்லன்னா எப்படிங்கய்யா? பேச்ச நிப்பாட்டிட்டு வேலைய பாடுறா. நாளுக்கு நாள் ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க. சாயந்தரத்துக்கு வேலைய முடிச்சிட்டு சம்பளம் வாங்கறதுக்கு முதலாளி கிட்ட வராங்க. ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க, எனக்கு ஒரு 500 ரூபாய் முன்பணமா தேவைப்படுதுங்க ஐயா. அந்த பணத்தை நான் செய்யற வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கோங்க ஐயா. என்னது 500 ரூபாயா? என் வீட்டுல பணம் காய்க்கிற மரம் இருக்குன்னு நினைச்சிட்டியா? அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தேவையா? இப்படி பணம் கொடுத்துக்கிட்டே போனா அப்புறம் நாளைக்கு நானும் உன்ன மாதிரி பாறை உடைச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதுதான். ஐயா, நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நாங்க யாருக்கிட்டன்னு போய் கேக்குறது? ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த பணத்தை கொஞ்சம் கொடுங்க ஐயா. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. இதை விட்டுட்டா இதை விட நல்ல சம்பந்தம் வேற கிடைக்காதுங்க ஐயா. இவ்வளவு தூரம் கேக்குறதுனால இதுக்கு ஒரு வழி இருக்கு. உனக்கு 500 ரூபாய் கொடுக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அதுக்கு நீ ஒவ்வொரு மாசமும் எனக்கு 20 ரூபாய் வட்டி தரணும். அது உனக்கு சம்மதம்னா நாளைக்கே வந்து பணத்தை வாங்கிட்டு போ. நீங்க கேக்குற வட்டியை கொடுக்க நான் தயாரா இருக்கேங்க ஐயா. நாளைக்கே எனக்கு பணத்தை மட்டும் கொடுங்க. சரி, சம்பளம் வாங்கிட்டு கிளம்பு. இந்தாடா நாகப்பா, உன் சம்பளம். என்னங்கய்யா, இதுல 2 ரூபா குறையுது. ஒரு தடவை எண்ணி பாருங்க. நான் வேணும்னு தாண்டா குறைச்சு கொடுத்துருக்கேன். 2 ரூபாய் குறைச்சு கொடுத்தாதான் அந்த வேலையோட மதிப்பு உனக்கு தெரியும். தினமும் தாமதமா வர்றதும், அப்புறம் வேலையை நிப்பாட்டிட்டு ஓய்வுன்னு உட்கார்றதும், இப்படி பண்ணா படத்தை முழுசா எங்கிருந்து தர்றது? ஓய்வு எடுக்காம யாராலையும் வேலை செய்ய முடியாது. ஏன் 2 ரூபாவை எனக்கு கொடுங்க. மத்தியான சாப்பாட்டு நேரத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு தானே இருக்க. உன்னை விட வயசுல மூத்தவனான ராமுவ பாரு, எவ்வளவு ஒழுங்கா வேலை செய்யறான்னு. அவனை பார்த்தாச்சும் கத்துக்கோ. இந்தா வேணா 1 ரூபா வாங்கிக்க. 1 ரூபாயாச்சும் குறைச்சு கொடுத்தாதான் உனக்கு புத்தி வரும். போ போ. அப்புறம் வேற வழி இல்லாம அங்கிருந்து வீட்டுக்கு போய் சம்பள பணத்தை தான் அம்மா கிட்ட குடுக்கறாரு. என்னடா இதுல பணம் குறைச்சலா இருக்கு, இன்னும் 1 ரூபாய் இருக்கணும். நான் என்ன பண்ணேன்? அவன் கொடுத்தத வாங்கி உங்ககிட்ட கொடுக்கறேன். 1 ரூபாய் குறைஞ்சதுல கணக்கு தப்பா வருது. நீ கவனிக்கலையா? அவர் கொடுத்தத கண்மூடித்தனமா வாங்கிட்டு வந்துடுவியா? நான் தாமதமா போறேங்கிறதுனால 1 ரூபா குறைச்சு கொடுத்துட்டாரு. பாத்தியா உன்னுடைய சோம்பேறித்தனத்தோட மதிப்பு? 1 ரூபாய். அதே அந்த 1 ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பொருள் வாங்கியிருக்கலாம். இனிமேலாச்சும் நீ ஒழுங்கா திருந்தி வேலைக்கு சரியான நேரத்துக்கு போ. இல்லன்னா மறுபடியும் உனக்கு 1 ரூபாய் குறைச்சு தருவாரு. மா, பண்டிகை வருதுல்ல,
புது ஓடை வாங்கிக்கலாமா? நாளைக்கு எப்படியும் எனக்கு விடுமுறை தானே, பட்டணத்துக்கு போய் புது ஓடை வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு எதுக்குடா, நீ வாங்கிக்கோ. நாளைக்கு உனக்கு நான் பணம் தரேன், போய் நல்ல உடையா வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அம்மா கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போறாரு. அம்மா கொடுத்த பணத்துல புது உடைய வாங்கிக்கிட்டு தீபாவளிக்கு சில பட்டாசுங்களும் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் பட்டணத்துக்கு வந்து துணி கடைக்கு வராரு. இந்த சட்டை எவ்வளவுங்கண்ணே? இது 4 ரூபாப்பா. என்ன இவ்ளோ விலை சொல்றீங்க? போன தடவை வாங்கினப்போ இதே மாதிரி சட்டை 2 ரூபாய்க்கு வாங்கினேன். இத 2 ரூபாய்க்கு கொடுங்கண்ணே. இது 4 ரூபாய்க்கு குறைச்சு வராது. வேணும்னா வாங்கிக்க, இல்லனா கிளம்பு. உங்ககிட்ட தான் அவ்வளோ பணம் இருக்குல்ல, இந்த சட்டையை எனக்கு 2 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்க சொத்து என்ன குறைஞ்சா போயிடும். என் வீட்ல என்ன பணம் காய்க்கிற மரம் இருக்குன்னு நினைச்சியா? உனக்கு சும்மா கொடுக்கறதுக்கு? சும்மா என்ன வெறுப்பேத்தாம 4 ரூபா பணத்தை கொடுத்துட்டு இந்த சட்டையை வாங்கிட்டு போ, இல்லனா இங்க இருந்து கிளம்பிரு. ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? இந்தாங்க 4 ரூபாய். பணத்தை கொடுத்து சட்டைய வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பட்டாசு விக்கிற கடைக்கு வராரு. வாங்க தம்பி வாங்க, இங்க எல்லாமே குறைஞ்ச விலைக்கு விக்கிறோம். புஸ்வானம், கம்பி மத்தாப்பு, பிஜிலி பட்டாசு, சத்தமா வெடிக்கிற பட்டாசுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கு அந்த 4 பட்டாசும் வேணும். எவ்வளவு ஆகும்? 5 ரூபா. இதுவும் வாங்கிக்கங்க. இதோட சேர்த்து மொத்தமா 7 ரூபாய்க்கு கொடுத்துறேன். 7 ரூபாவா? ஐயோ, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல. என்கிட்ட 2 ரூபா மட்டும்தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த 4 பட்டாசும் வேணும். கொஞ்சம் விலைய குறைச்சு கொடுங்கண்ணே. 2 ரூபாய்க்கு இந்த பட்டாசு எல்லாம் கொடுத்தா நான் தலையில ஈர துணி போட்டுக்கிட்டு தான் உட்காரணும். பட்டாசு வாங்குற மூஞ்சிய பாரு, கிளம்பு. இல்லங்கண்ணே, எனக்கு இந்த பட்டாச பண்டிகை அன்னைக்கு வெடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு இதை எனக்கு கொடுங்கண்ணே. என் வீட்டுல பணம் காய்க்கிற மரம் இருக்குன்னு நினைச்சியா என்ன? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு. நான் வியாபாரம் பண்றவன், கட்டுப்படி ஆகலன்னா கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து நீ கிளம்புறியா? சரி, இப்ப இந்த 2 ரூபாய்க்கு எவ்வளவு பட்டாசு வருமோ அவ்வளவு கொடுங்க. அப்படி பணம் கொடுத்து புது சட்டை பட்டாச வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அப்புறம் மறுநாள் எப்பவும் போலவே வேலைக்கு வராரு. பாறைய உடைச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ராமு கிட்ட, ராமு அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் யாருகிட்ட போனாலும் எங்க வீட்டுல ஏதாச்சும் பணம் காய்க்கிற மரம் இருக்கான்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே பணம் காய்க்கிற மரம் இருக்கானே? அது எப்படா இருக்கும்? எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்ல. மத்தவங்க எல்லாம் பணம் இல்லங்கிற ஆதங்கத்துல இப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பணம் காய்க்கிற மரம்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லடா. நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேண்ணே. காய் பழம் மரத்துல காய்க்கிற மாதிரி கண்டிப்பா பணமும் மரத்துல காய்க்கும்ண்ணே. மரம் வளரணும்னா அதுக்கு முதல்ல விதைய போடணும். அதை ஒழுங்கா பாதுகாத்துட்டு நம்ம வளர்த்துட்டு வந்தா அது விதைகளையும் காய்களையும் கொடுக்கும். நீ சொல்ற மாதிரி பணம் காய்க்கிற மரம் இருக்குன்னா அதுக்கு விதை இருக்கணும்ல. இதெல்லாம் வீண் பேச்சு. அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது போல. அத்தனை பேரும் பணம் காய்க்கிற மரம்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா பணம் காய்க்கிற மரம் இருக்கும். அதோட விதைகளும் கண்டிப்பா கிடைக்கும். என்னடா நாகப்பா, வேலையை நிப்பாட்டிட்டு உட்காந்துருக்க? அடுத்த தடவை உன் சம்பளத்துல 2 ரூபாயை குறைக்கட்டுமா என்ன? ஐயா, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்யா. எனக்கு பணம் காய்க்கிற மரத்தோட விதை கிடைக்கட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பணம் குறைச்சு கொடுக்கறதே குறியா இருக்கான். அப்படி நாகப்பனுக்கு பணம் காய்க்கிற மரம் எங்கேயோ கண்டிப்பா இருக்குன்னு உறுதியோட நம்பிக்கிட்டு இருக்காரு. சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் நாகப்பன் ஒரு நாள், இன்னைக்கு எப்படியும் விடுமுறை தானே, பட்டணத்துக்கு போய் அந்த பணம் காய்க்கிற மரம் விதை எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் பணம் விதைகளை எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்கு பின்னாடி விதைக்கிறேன். அது வளர்ந்து பெருசாச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த பாறை உடைக்கிற வேலையே இருக்காது. ஒவ்வொரு பண்டிகைக்கும் புது புது துணிங்க வாங்கிக்கலாம். தீபாவளிக்கு நான் ஆசைப்பட்ட பட்டாசுங்க எல்லாம் வாங்கிக்கலாம். என்கிட்ட பணம் இருக்குன்னா எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. ராமு அண்ணன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு பணம் இலவசமா கொடுக்கலாம். அப்படி யோசிச்சுக்கிட்டே பண விதைகளுக்காக பட்டணத்துக்கு கிளம்பி போறாரு. அங்க இருக்கிற ஒரு பெரிய மனுஷங்கிட்ட போய், ஐயா, இங்க பணம் காய்க்கிற மரத்தோட விதைகள் எங்க கிடைக்கும்னு சொல்றீங்களா? பணம் காய்க்கிற மர விதைகளா? உனக்கு யார் சொன்னது பண விதைகள் இருக்குன்னு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது இல்லைங்க ஐயா, நான் நிறைய பேர் சொல்றத கேட்டேன். அப்படின்னா அந்த விதைங்க எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. எனக்கு தெரியாதுப்பா சாமி. உனக்கு தெரிஞ்சா என்கிட்டயும் திரும்பி வந்து சொல்லு. இப்ப கிளம்புறியா? என்னது, எனக்கு கிடைச்சா இவங்க கிட்ட வந்து சொல்லணுமா? அதோ அங்க ஒரு பணக்கார செட்டியார் இருக்காரு. அவர் வீட்டுல கண்டிப்பா பணம் காய்க்கிற மரம் இருக்கும். அதோட விதைகளை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயா, உங்களை பார்த்தா பெரிய பணக்காரர் மாதிரி தெரியுறீங்க. பணம் காய்க்கிற மரத்தோட விதை எங்க கிடைக்கும்னு சொல்றீங்களா? என்னது, பணம் காய்க்கிற விதைகளா?
ஏன்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? அந்த மாதிரி ஒரு விதை எங்கேயுமே கிடைக்காது. ஐயா, பனைமரம் இல்லாம நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனானீங்க? உங்களுக்கு அத பத்தி சொல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாரிச்சனே தவிர பணம் காய்க்கிற மரத்தினால இல்ல. இத பாரு, பழ விதைகள், நெல் விதைகள் எல்லாம் அதோ அங்க இருக்கிற கடைகள்ல விக்கிறாங்க.